ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம்மா. இப்போ கூத்தாடிங்க ரெண்டு பட்டா யாருக்கு கொண்டாட்டம்? புதுமொழி இயக்குனர் தான் அதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும். சண்டை வேண்டாம், சச்சரவு வேண்டாம், எல்லாரும் ஒன்றாக இருப்போம். ஏன்னா நாளைக்கு ஷூட்டிங்கில் மறுபடியும் அவங்களே அவரே ஹீரோ வருவார், இன்னொருத்தர் வில்லனாக வருவார். இதெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை, அவுட்டோர் போக வேண்டிய சூழ்நிலை எல்லாமே இருக்குது. நமக்குள்ளே வந்து ஒரு சுமூகமாக போய் எல்லாத்தையும் அழகாக முடித்து கொள்ள முடியும். தீர விசாரிப்பதே மெய்ன்னு சொல்லியிருக்காங்க. கண்ணால் கண்டதும் பொய், காதால் கேட்டதும் பொய்ன்னு. நான் ஒரு சின்ன உதாரணம் மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். சமீபத்தில் பேசின ஒரு நபர், அவர் எங்கள் சங்க உறுப்பினரே அல்ல. அரசு ஊழியர்கள், அரசில் சம்பளம் வாங்குபவர்கள் நடிகர் சங்கத்தில் ஓட்டுரிமையே கிடையாது, அவர்கள் எப்படி தலைவர் ஆவார்? ரொம்ப பெரிய லீகல் பாயிண்டை கண்டுபிடிச்சிட்டா மாதிரி ஒரு ஒரு பேச்சு. இதுதான் நடிகர் சங்கத்துடைய ரூல்ஸ், பைலாஸ். இதில் வெவ்வேறு விதமான நடிகர்களை சங்கம் சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. டெஃபினிஷன் விளக்கங்கள்ல தொழில்முறை ஆயுள் உறுப்பினர், ப்ரொஃபஷனல் ஆக்டர் லைஃப் மெம்பர், தொழில்முறை ஆண்டு சந்தா உறுப்பினர், தொழில்முறை அல்லாத ஆயுள் உறுப்பினர் பிராக்கெட்ல அமெச்சூர். இந்த அமெச்சூர் நடிகர்கள்ங்கிற ஒரு பேராகிராஃப்ல டெஃபினிஷன்ல முதல் வார்த்தையாக அரசு பணியாளர்கள், தனியார் நிறுவன பணியாளர்கள், வேறு வகையில் நிரந்தர வருமானம் கொண்டவர்கள், நடிப்பையே தொழிலாக கொள்ளாதவர்கள் ஆகியோர் தொழில்முறை அல்லாத கலைஞர்கள் ஆவார்கள். மேற்கொண்ட நபர்கள் எக்ஸெட்ரா 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 இவர்களுக்கு ஓட்டுரிமை இல்லைன்னு போட்டு தீர விசாரிக்கணும் பிரதர்ஸ். ஒரு அக்ரிமெண்ட் போட போறோம், போட்டிருக்கோம், யார்த்தையுமே சொல்லலை. ஜெனரல் பாடியில் சொல்லியாச்சு, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் சொல்லியாச்சு, எல்லாரும் பண்ணியாச்சு. எதுக்கு சொல்ல வரேன்? இது நடிகர்களுடைய குற்றம் அல்ல. என்னுடைய சகோதரர்கள் அந்த 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 பக்கம் கூட சொல்றது எனக்கு அருவருப்பாக இருக்கு. என்னுடைய சக கலைஞர்களின் குற்றம் அல்ல. யாரோ எங்கிருந்தோ ஏவி விட்டு அதனால் வந்த வினை. வேண்டாம். இன்னும் இந்த சூழலுக்கும் சூதுக்கும் பலியாக வேண்டாம். இப்போ நான் வந்து இப்போ சமாதானம் பேசுகிறேன் அப்படின்னாக்க நான் வீக்குன்னு அர்த்தமே இல்லை. கண்டிப்பாக தேர்தல் நடக்கும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால், தேர்தல் நடந்தால் அதில் திரு சரத்குமார் அவர்கள் தலைமையில் உண்டான அணிக்கு மட்டுமே வெற்றி. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. There is no doubt. But at what cost? அம்மா என்று கேரளாவில் ஒரு அமைப்பு இருக்கிறது. சேச்சி நன்றாகவே அறிவார்கள், இங்கு இருப்பவர்கள் உங்களுக்கே தெரியும். ஆல் மலையாளம் மூவி அசோசியேஷன் ஆஃப் மலையாளம் மூவி ஆக்டர்ஸ், மா தெலுங்குல இருக்கு, மூவி ஆக்டர்ஸ் அசோசியேஷன். அம்மாவில் சுமார் 320 உறுப்பினர்கள் உள்ளார்கள். மா தெலுங்கில் 800+. 3200 உறுப்பினர்கள் கொண்டது தமிழ் இந்திய தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள் சங்கம் மட்டுமே. இந்த நம்பர் ஏன் வந்துச்சு? இது ஆரம்பிச்ச கே. சுப்பிரமணியம் காலத்திலிருந்து கட்டி காத்த கலைவாணர், புரட்சி தலைவர், நடிகர் திலகம் என்று பலர், அவர்களோடு பணிபுரிந்த நாடக நடிகர்கள், அவங்கள விட்டுட்டு நான் சினிமாவுக்கு வந்துட்டேனே, ஐயோ பாவம், என் கூட இருந்தவங்களாச்சே, அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களுடைய நலனை கருதி உருவாக்கப்பட்ட சங்கம் ஐயா இது. நாடக நடிகர்களை ஒத்திவிட்டு தள்ளிவிட்டு இந்த சங்கத்தை மட்டும் கார்பரேட்டைஸ் பண்ணோம்னா, கார்பரேட்டைஸ் பண்ணா என்ன அர்த்தம்? எதிலும் லாபம் பார்க்க வேண்டும். அதுதான் ஒரு கார்பரேட். வர்த்தக நிறுவனத்தின் குறிக்கோள் லாபம். நடிகர் சங்கத்தின் குறிக்கோள் லாபம் அல்ல. அதன் அங்கத்தினர்கள் அனைவரும் ஒரு லாபகரமான வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் குறிக்கோள். ஆகவே ப்ராஃபிட் இஸ் நாட் தி மோட்டிவ், வெல்ஃபேர் இஸ். ஸோ எந்த ஒரு முடிவும் எந்த ஒரு டைரக்ஷனும்
டுவர்ட்ஸ் தட் இருக்கணும். மா மாதிரியோ அம்மா மாதிரியோ நடிகர் சங்கத்தால் செயல்பட முடியாது. அந்த காலத்தில் இவங்கெல்லாம் பெரியவங்கெல்லாம் ஒரு ஒரு பறவை கூடு கட்டும் பொழுது இந்த மரத்துலேருந்து வருதா அந்த மரத்துலேருந்து வருதான்னு தெரியாது. எல்லா மரத்துடைய இலை செடி கொடி எல்லாத்தையும் எடுத்து கொண்டாந்து கட்டும். அப்படி தான் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா மொழிகளிலிருந்தும் நடிகர்களை ஒன்று சேர்த்து எல்லா ரகமான நடிகர்கள், நல்ல நடிகர், சுமாரான நடிகர், நடிக்க தெரியாத நடிகர், நல்ல வசதி உள்ள நடிகர், வசதி இல்லாத நடிகர், மேடை நடிகர், சினிமா நடிகர் என்று எல்லோரையும் ஒன்று சேர்த்து ஒரு சங்கத்தை உருவாக்கினார்கள். அந்த ஒற்றுமை குலைந்து விடக்கூடாது. நாளைக்கு எல்லாரும் ஒன்னா இருக்கணும். ஒரே ஏற்கனவே தமிழ் சினிமா பட்ட பாடு என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்குன்னு நமக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலேயே டிவிடி வருது, அது வருது, இது வருது, நெட்டில் ஸ்ட்ரீம் பண்ணுறேன்றான், இந்த சைட்டுன்றான், அந்த சைட்டுன்றான், எவ்வளவுதான் பார்க்கறது. அதுக்கு மேலே நடிகர்களுக்குள்ள வேற ஒரு வேறுபாடா? கொள்கை ரீதியான வேறுபாடு இருந்தால் கூட பரவாயில்ல, கருத்து ரீதியாக கருத்து வேறுபாடு இருந்தால் கூட பரவாயில்ல, பேசிக்கலாம். இது என்ன வேறுபாடுன்னே தெரியலையே. என்னுடைய வருத்தமே இன்று ஒரு நடிகர் திலகம் இல்லாதது தான். இருந்திருந்தால் சத்தியமாக போகரோடுக்கு அனைவரையும் அழைத்து உட்கார்றா கழுதை, என்ன பேசுற நீ என்ன, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்னு கேட்டு ஒரு ஒரு தேவர மகன் ஸ்டைல்ல முடிச்சு கொடுத்துருப்பாரு. ஐயா இல்லை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தா வேற. அட்லீஸ்ட் இன்னைக்கு இருக்கிற மூத்த நடிகர்கள்லாம் சேர்ந்து, மூத்த திரைப்பட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் எல்லாருமா சேர்ந்து தயவு செஞ்சு பிரிந்து கொண்டிருக்கும் எங்களை பிரியாமல் ஒன்று சேர்க்க வேண்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இதனால சரத்குமார் அணி பலகீனம் ஒண்ணுமே கிடையாது. தேர்தல் என்று ஒன்று வந்தால் ஜெயிப்பது திரு சரத்குமார் அணி மட்டுமே. அதில் மிக தெளிவாக, தெள்ள தெளிவாக இருக்கிறேன். நான் எல்லாத்தையும் படித்தேன். I sat 4 hours. I sat with Mr. Sarath Kumar before I said yes, I will stand by you and stand with you. I discussed with him. I said இப்படி சொல்றாங்களே, அப்படி சொல்றாங்க, எல்லாத்துக்கும் தெளிவா பதில் சொன்னார். Logically I had no fault to find with him. Factually I had no fault to find with him. I know him personally, so morally I will never question him. I know him, I know his family background, I know his missus and I know her family background. This is wrong. What என்ன நடக்குதோ அது ரொம்ப தப்பா நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரணும். நல்ல விதமாக முற்றுப்புள்ளி ஒழுங்கா அற்புதமாக செயல்பட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த பில்டிங்கை எழுப்பி அதுலேருந்து வருமானம் நலிந்த நடிகர்களுக்கு அம்மாவிலும் மாவிலும் கொடுக்கும் உதவித்தொகை போல் பன்மடங்கு கொடுக்க வேண்டும். யாரோ இதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க, ராதா ரவி எல்லா சாவுக்கும் போய் நிற்பாருன்னு. நாங்கள் உங்கள் சாவுக்கு போகிறதுக்கு இல்லை, நான் அவங்க வாழ்வு கொடுக்கணும்னு வந்திருக்கேன். அழைப்பு வச்சா கல்யாணத்துக்கு தான், அழைப்பு இல்லாமையே வரணும் சாவுக்கு. நடிகன் போன பிறகு அவனை யாருமே கண்டுக்கிறது இல்லை. அவன் போன பிறகு அவன் குடும்பத்தை போய் பார்க்குறவன் தான் என் மனுஷன். இருக்கும்போது அவனுக்கு ஃபேன்ஸ் அது இது தார தப்பட்ட கட் அவுட் அது இதெல்லாம் ஓடிடும். போனப்புறம் யார் பார்க்குறா? ஸோ இதெல்லாம் நம்ம பெருசாக பேசிக்கிட்டு ஒருத்தர் தாக்கிக்கிட்டு பர்சனலாக தாக்கிக்கிட்டு கொஸ்டினிங் அதர் பர்சன்ஸ் கேரக்டர் இதெல்லாம் வேண்டாம். அப்படியே தேர்தலாக நடத்த வேண்டும் என்றால் ஒரு டிக்னிட்டியோட ஒரு பாலிஷோட பேசுவோம், அதோட மெயின்டைன் பண்ணுவோம். எஸ், சம்டைம்ஸ் கொஞ்சம் அந்த இமோஷனில் சில வார்த்தைகள் வந்துடும். பட் அதெல்லாம் வீட்டுக்குள்ளே நடக்கிறது தானே. கோபத்துலேயே போடான்னு அண்ணனே சொல்லிடுறோம், அப்புறம் தான் வருத்தப்படுறோம். அதனால் பரவாயில்ல, எதையுமே பெருசாக எடுத்துக்காதீங்க. இஷ்யூ பேஸ்டாக போவோம், இஷ்யூ பேஸ்டாக பேசுவோம். எதையுமே பேசி தீர்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். தயவு செய்து எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன், நான் இதை ஒரு காமன் மேடையாக கேட்டுக்கிறேன். எதுவுமே பேசி தீர்க்கலாம். சரத்குமார் இஸ் நாட் அன் அன்ரீசனபிள் மேன். எனக்கு அந்த பக்கம் தெரியும், நல்லா சரத்குமாரை தெரியும்.
கூப்பிட்டு யாரோ ஒருத்தர் பெரியவர் ஒருத்தர் வந்து உட்காருங்க தம்பி, என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்களே, இதில் என்ன உண்மை, இதில் என்ன உண்மை, இதில் என்ன உண்மைன்னு ஒன்றுமே இல்லை. இந்த தேர்தல் நடத்துறதுக்கு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்தார். அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து உட்காந்து 2 பேரையும் பேசியிருந்தாருன்னா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அப்புறம் ஜட்ஜே தேவையில்லை தேர்தல் நடத்த, நாங்களே நடத்திப்போம். யாரோ ஒருத்தர் இந்த ஸ்டேட்டஸோடு வந்து பண்ணி கொடுக்கணும், பண்ணணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். தேங்க்யூ.